மேகதாது மற்றும் காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக கர்நாடகாவில் இன்று முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டிலும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட கோரிக்கை வலுத்து வருகிறது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதில் பிடிவாதமாக இருக்கும் கர்நாடகா காவிரியில் தண்ணீர் வழங்குவதிலும் பாரபட்சம் காட்டி வருகிறது. இந்த சூழலில் மேகதாது அணை மற்றும் காவிரி நீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அம்மாநிலத்தில் டி.கே. சிவக்குமார் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இதனிடையே காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் நீர் திறக்க மறுத்ததுடன் மேகதாதுவில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இது தொடர்பாக தவிக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வி.சி.க. தலைவர் திருமாவளவன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். 2028 தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே அவர்கள் காவிரி சிக்கலை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான நிலையில் இந்திய பிரதமரை தமிழ்நாடு அரசின் சார்பில் சந்திக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும். இந்த விவகாரத்தில் சென்னையில் நேற்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஐஜேகே உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அதில் காவிரி உரிமைக்காக அனைவரும் ஓரணியில் நிற்க வேண்டும் எனவும் வரும் 7ஆம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டது. தமிழக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓரணியில் திரண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு உரிய அழுத்தம் கொடுக்கும் வகையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சென்னையில் முதற்கட்டமாக மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்திட முடிவு செய்யப்படுகிறது. மேகதாது மற்றும் காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாமல் தவிக அரசு இழுத்தடிப்பதாக பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.